இன்று எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், அங்கே சுவையான ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. சரி, எனக்கு இது ஒரு சிறந்த தொடக்கமாக தோணுகிறேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். தொடக்கத்துக்கு மோசமில்லை. ஏன் நான் நத்தையாக வேண்டும்? ஆம், உங்களை இருவரையும் முந்த விரும்புகிறேன். இப்போதே தொடங்குகிறேன். வாவ், அது ஒரு வேகம். வேகம் நிச்சயமாக பிரமிப்பூட்டுகிறது, ஆனால் இது இன்னும் வேகமாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கிட்டில்ஸை வாளியில் இருந்து ஊற்றினால் பிறகு அதை நிறம் பிரித்து குழாயில் பயன்படுத்தவும் சுவையாக இருக்கிறது. வாவ், இது போல. இது ஒரு தூசி உறிஞ்சும் இயந்திரம் போல. ஆனால் இது தூசி சுத்தம் செய்யல. இது ஸ்கிட்டில்ஸ்க்காக. ருசியாக இருக்கிறது. அது அருமை லில்லி. ஆனால் உன் நாக்கை பாரு, அது முழுவதும் மஞ்சளாக இருக்கிறது. அதனால என்ன? அப்படித்தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கும். வாவ், பாரு அலெக்ஸ். அங்க என்ன இருக்கிறது? நான் பார்க்க முடியவில்லை. இப்போதைய நாக்கு பச்சையாக இருக்கிறது. நான் பார்க்க முடியாது. வீட்டா, என் தலை திருப்ப 1 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அப்படித்தான், எதுவும் விலகவில்லை. ஏனெனில் நீங்கள் உங்கள் நாக்கில் நிறங்களை பிரித்தால் உங்கள் நாக்கு பல நிறமாக மாறுகிறது. சரி, நான் எல்லா மிட்டாய்களையும் சாப்பிட்டு மகிழலாம். இது எல்லாம் வேடிக்கையாக இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு உதவ முடியும். வாருங்கள். பீடி, வீட்டா, நீ முயற்சிக்கவே இல்லை. நீ சரியாக எரியவில்லை. ஓ, அப்படியா? அப்போ நீ உன் துப்பலை தீயாக எரிகிறாய். கவனமாக இரு. ஓச், நீங்க சண்டையிடும் போது நான் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறேன். அதுவே வீட்டா, எனக்கு போதும். லில்லி, வேண்டாம். ஆனால் நான் அதை பெற்றேன். சரி, உன் வாளியை திரும்ப எடு. அதுதான் அந்த வாளி, காலி வாளி. எனக்கு அது தேவையில்லை. ஆமா, உண்மையில். என் இனியவளே, விரும்பத்தக்கவளும் ஒரே ஒருத்தியும், ஆனால் அதனால் உலகில் மிகவும் சுவையானதாகிறது. அலெக்ஸ், நான் உனக்கு உதவ முடியும் என்று உனக்கு தெரியும். நீ ஒரு நத்தை என்பதால் ஸ்கிட்டில்ஸ் வீணாக கூடாது. வாவ், நிமிடம். நான் உங்களுக்கு உதவுகிறேன். நான் இன்னும் ஒரு விஷயம் சாப்பிட தயாராக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, என் ஸ்கிட்டில்ஸ் இல்லை, அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் வாளில கண்ணீர் இல்லை. அலெக்ஸ், நீ மிகவும் மடையன். அமைதியாக இரு வீட்டா, அவன் இன்னும் தெரியாது. என்ன தெரியல? ஓ, எப்படி? நீ ஒவ்வொரு கடைசி மிட்டாயையும் சாப்பிட்டு விட்டாய். நீ திருடன். நாம் இனிப்புகள் சாப்பிட்டோம். இப்போது என்ன? வாவ், இப்போது சுவையான பீட்சா. வீட்டா, ஆம், நான் பல ஆண்டுகளாக விரும்பி வரும் ஒன்று. நீங்க கண் சிமிட்டுறதுக்கு முன் நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். சரி, நான் சுவையை அனுபவிக்கிறேன். சரி, தொடங்கலாம். அது சில சீஸ். அது எப்படி நீளமாக இருக்கிறது பாருங்கள். ஓ, நீ இன்னும் மெதுவாக செல்ல முடியுமா வீட்டா? சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு பூரிடோ பீட்சா, சுவையானதும் விரைவானதும், ஆனால் ஆபத்தானது. என்ன பிரச்சனை? அலெக்ஸ், ஏதாவது செய். நான் முயற்சி செய்கிறேன். ஓ, பிளேர், சரி, நான் சீராக இருக்கிறேன். போ லில்லி, இப்போது நீ. இது எளிதாக இருக்கும். எளிமையானதும் ருசியானதும் சுவையானது. ஆனால் நீர் தோலினை அகற்றலாம். ஐயோ லில்லி, என்னை நோக்கி இல்லை. மன்னிக்கவும் வீட்டா, நான். அது ஒரு விபத்து. அல்லது அது முக்கியமல்ல. இரட்டை பீட்சா முக்கியம். அது நிச்சயமாக சுவையாக இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கொள். அட, தவிர்த்து விட்டேன். மீண்டும் தவிர்த்து விட்டேன். நேராக தலைக்கு. மீதமுள்ள துண்டுகளை ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய கடியில் வைப்பேன். 4 துண்டுகள் 4 மடங்கு நல்லது. சரியா? லில்லி, கவனமாக இரு. ஐயோ, ஏய், மன்னிக்கவும் அலெக்ஸ், என் மேல் கோபப்படாதே. இத பாராட்டுவது நல்லது. வித்தா இன்னும் முதல் கடிக்கையை நோக்கி இருக்கிறார். ஆமாம், இந்த உணவு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதா என்று நினைக்கிறீர்களா? பாத்திரத்தை பாரு, என்ன ஒரு பேரழிவு வீட்டா.
எனக்கு இடையூறு செய்யாதே. இந்த துண்டு முடிவடைய போகிறது. அடுத்ததற்கு தயார். ஆனால் என் பீட்சா எங்கே? எனக்கு ஒரு சுவையான விஷயம் நடக்கப் போகிறது என்று உணர்கிறேன். சுவையானதா? இல்ல, அது எலுமிச்சை. எலுமிச்சை விட புளிப்பு எதுவும் இல்லை. சரி, வேகத்தை தீர்மானிக்க நேரம் வந்துவிட்டது. ஆம், நான் தயாராக இருக்கிறேன். ஓ இல்ல, நீ இல்ல. நான் இப்படி அவதிப்படுவதற்கு பதிலாக அதை விரைவாக சாப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அதை எப்படியும் செய்ய வேண்டியிருக்கும் நண்பர்களே. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ எலுமிச்சை சாறை பிழிந்தால் எலுமிச்சையை சாப்பிட வேண்டியதில்லை இல்லையா? அது ஒரு சிறந்த யோசனை. ஓ நன்றி. ஓ இல்ல, அல்லது நான் செய்ய வேண்டியதுதான். எவ்வளவு புளிப்பு! நான் அதை முடிக்கணும். நான் முடிக்க முடியும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் நல்லா உணரல, ஆனால் இது முடிந்துட்டது. மற்றும் ஆமாம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ சரி, எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. நீ எல்லா சாறையும் முழுமையாக பிழிந்தால் அதை குடிக்க வெறும் எலுமிச்சையை காலி செய்வது மிகவும் விரைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனால துன்பம் குறைவாக இருக்கும். நாங்கள் எலுமிச்சையை உள்ளே வைத்து இப்படி பிழியுங்கள். ஆனால் எரிய தேவையில்லை. யார் எரிகிறார்கள்? அது நான் இல்லை. நான் முக்கியமான ஒன்றின் நடுவில் இருக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்ட்ராவுடன் அலங்கரித்தால் நல்ல ஒன்றை பெறுவீர்கள். ஓ, எனக்கு இது நல்ல சுவையாக தெரிகிறது. அல்லது கெட்டது? ஓ இல்ல. லில்லி என்னை தலையாட்டினாள். ஏ மன்னிக்கவும் அலெக்ஸ், நான் இப்போது சரி செய்கிறேன். இது நல்லது. அலெக்ஸ், நீ மிகவும் மெதுவாக இருக்கிறாய். ஆம், மழை கொட்டுகிறது. என்னை மகிழ்விக்க ஏதாவது கண்டுபிடிக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு வரம்பு உண்டு. சாப்பிடு அலெக்ஸ். நான் சாப்பிடுகிறேன். ஓ, இது கொடுமை. எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ, எனக்கு கண்டிப்பாக உடம்பு சரியில்லை. மருத்துவர். அலெக்ஸ், உன் முகம் எப்படி இருக்கிறது? இந்த முறை எங்களுக்கு எந்த தோரணையும் இருக்காது என்று நம்புகிறேன். ஓ, அது என்ன? அது நுடெல்லா, அது இனிப்பு மற்றும் சுவையானது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். நான் முழு ஜாரையும் ஒரு கணத்தில் சாப்பிடுவேன். நான் குறைந்தபட்சம் அதை முயற்சிக்க வேண்டும். கவலைப்படாதே லில்லி, நீ அதை செய்ய முடியும். நீ தயாராகும் வரை நான் தொடங்கி விடுகிறேன். வழியில் தடையாக இருக்கிறது, ஆனால் என் விரல் அதை எளிதாக சமாளிக்க முடியும். ருசியானது. அற்புதம். 2 விரல்களும் அதை இன்னும் சிறப்பாக செய்யும். நீங்கள் உங்கள் முழு கையையும் ஜாரில் வைக்கலாம். ஆம், நான் செய்வேன். அருவருப்பானது. நீங்கள் இனிமையானது என்று சொல்ல நினைத்தீர்களா? இல்லை அலெக்ஸ், அவள் அருவருப்பானது என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் உங்களைப் போல அல்ல. நான் என் உடல்லாவை கவனமாக சாப்பிடுகிறேன். கிட்டத்தட்ட அரச குடும்பத்தினர் போல. ஒரு சொட்டு கூட தவறவில்லை. நான் உன் உடல்லாவை சாப்பிட முடியும். நானும். வீட்டா? ருசியாக இருக்கிறது. இது ஏற்கனவே வெளியே வந்து விட்டதா? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அப்படி தோன்றவில்லை. உன் உடல்லா இன்னும் சிறந்தது. வீட்டா? குறைந்தது அது என் உடல்லாவை விட மோசமாக இல்லை. ஐயோ அகங்காரி அலெக்ஸ், உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். பிடிச்சேன். ஓ, இது வலிக்கிறது. வீட்டா, ஏன்? நீர் மற்றவர்களின் பொருளை எடுக்க எப்படி தெரியும்? ஓ, இப்போது இது நிச்சயமாக முடிந்தது. லில்லி பற்றி என்ன? லில்லி, சீக்கிரம். நீர் மட்டுமே காத்திருக்கிறாய். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, உதவிக்கு நன்றி. இப்போது நான் செய்ய முடியும். அந்த பொன் காகிதத்தை கிழிக்க முடியும். நீ என்னை கிண்டலிக்கிறாயா? இதோ. நன்றி அலெக்ஸ், அது ரொம்ப இனிமையா இருக்கிறது. வா லில்லி, இது கொஞ்சம் நேரமாகும் என்று நினைக்கிறேன். என்னுடன் சேர விரும்புகிறாயா? நான் விரும்புகிறேன். நேரத்தை கழிப்போம். நான் முடிவுக்கே அருகில் இருக்கிறேன். பாருங்கள். ஒரு நிறைவு கோடு 1 மில்லியன் ஆண்டுகள் தூரத்தில் உள்ளது. லில்லி, உண்மையல்ல,
நுடல்லா என் வாயில் இருக்கிறது. ஐயோ, நான் அதை ஏற்கனவே சுவைக்க முடியும். வா வீட்டா, முடிவடையாதே. ருசியாக இருக்கிறது. நான் சொன்னேனே, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். லில்லி, நான் காத்திருந்தது சில வினாடிகளுக்கே மதிப்பானது. சில வினாடிகள். நீ வயசாகிற லில்லி. எங்களை பாரு, உன்னை பாரு. ஆம், இன்னும் கொஞ்சம். பெரியோர் அன்பு கட்டி எனக்கு வந்திருக்கு. ஓ, இந்த உட்பிரிவு இல்லை, பெரிய இல்லை. விஷயம். என்ன ஒரு கேஷ்டம். பீட்டருக்கு நிச்சயமாக வரமாட்டது போல் இருக்கு. சிரிக்காதே. கேசி, நீ வந்து விடு. அலெக்ஸ், நீ அதை செய்யலாம். அடடா அடடா, இந்த முட்டையை அசைக்கிறேன், ஒரு கடி எடுத்து பார்க்கறேன். ஏதோ சரியா இல்ல. ஓப்ஸ், என்ன? என்னிடம் உங்களுக்காக ஒன்றோன். இது உதவி. இங்கே உங்கள் பொருள். நன்றி கேசி. சரி, இங்கே நான் செல்கின்றோம். ஓ, இல்ல இல்ல, ஆஃப். அது அறுவரு கூட்டமாக இருக்கிறது. எனக்கு அதை வேண்டாம். நான் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன். சென்று உங்கள் பதிவு எடுங்கள். அவள்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல எல்லாத்தையும் தயார் செய்யணும். முட்டைய கடாயோட உடைக்கிறோம். அத முயற்சிப்போம். கிட்டத்தட்ட முடிஞ்சது. அருமையான ஸ்கிராம்பிள்ட் முட்டைகள் தயார். ஆச்சரியம், எத்தனை எளிது. அடிக்கிறதே. ஓ, இது ரொம்ப நல்லதா இருக்குது. இல்ல, இது அருமையா இல்ல. ஐயோ, எங்கேயாவது என்ன இருக்கிறது? சரி, இங்கே கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கைகள் தேவை. ஓ, வாவ்! இந்த அறை என்னை பாதுகாக்க ஏதாவது தேவைப்படும். அவள் என்ன செய்ய போகிறாள்? ஓ, உஷார். ஓ, பிறகு உள்ளே என்ன இருக்கிறதாம் பார்க்கலாம். ஆஹா, ஒரு சேர இத்தனை அற்புதமான பொருட்கள். ருசிகரமாக இருக்கின்றது. சுவையான உணவுகளை கொடுத்து நம்மை உணவளிக்கவும். தயவு செய்து. சரி, சம்மதம். இதோ உனக்கு. நான் சென்று வருகிறேன். ஓ, இது அருமையாக இருக்கிறது. ஸ்வீட்டி, வணக்கம். இது நம்ப முடியாத அளவு பெரியதாக உள்ளது. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல் இருக்கிறது வீணா. நீ விரும்பும் போதெல்லாம் காதலிப்பது சரிக்காகி. நான் அழகாக காத்திருக்கிறேன். என்ன ஒரே ஒரு எனக்கு தொடர்ந்தும் பால் இருக்கிறது. ஒரு துளி மட்டும். ஓ, ஆஹா, என்ன பிரச்சனை? ஏழை வீட்டா, ஒழுங்காக உன் நான் சிறுதானிய உணவை நிறைந்தே சாப்பிடு. இருக்கிறேன். அலெக்ஸ். ஓஹோ, அம்பா ஒழுகிக் கொண்டிருக்கிறது. ஓ மை காட், இது சிக்கலானது. சார் செய்து விட்டார். அது இல்ல. அரை, அது மிக சுவையாக இருந்தது. இப்போது அனைத்து ஒரே நேரத்தில். ஆமாம் ஆமாம். ஐயோ, அவன் என்ன கேடுக்க செய்யலையே. இது உனக்கு நல்லதல்ல. ஓஹோ, அது முழுமையாக அற்புதமானது. என்ன விஷயம் கேசி? இப்போது உன் நேரம். நான் ஒரே எலி போல் உள்ளேனா? கேசி மிகவும் அதிகமான திரைவகம் வைத்துள்ளார். பிடிக்க சீரியல் பிடிக்க. ஆம், இப்போது பாலை சாப்பிடுவோம். ஆமாம், நான் இங்க இருக்கிறேன். அருமை. ஓ மதரசக்க பிள்ளை,
அது மிகவும் அருமை. உங்களுக்கு நல்லது. ஓ, இது நிச்சயம் தரும் சுவையாக உள்ளது. ஓம் நம் நோம் நோம் ஆம், ஓம் நம் மில்லர். நோம் நோம். அவள் எவ்வளவு நேரம் சாப்பிடுவாள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். என்னுடைய வாலை பாருங்கள், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கின்றது. வாவ், எனக்கு என்னைக்கெல்லாம் வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அவை எல்லாமே கிடைத்துவிட்டது. என்ன நடந்தது? ஆஹா, ஒருவர் அதிகமாக எடுத்திருக்கிறார் போல. ஓ, என்ன நல்லா பேரியல்ல. என்ன ஒரு அழகான சிறிய கேக். வாவ், என்ன ஒரு பெரிய சுவையான குளிர்ந்த கேக். ஹே ஃபிடோ, கேசி என்ன கொண்டிருக்கிறார் பாரு. ஓ ஓ, என்ன அற்புதமான விளையாட்டு எனக்கு இருக்கிறது. என்ன என்ன அற்புதமான விளையாட்டு உனக்கு இருக்கிறது அலெக்ஸ். ஆமாம் ஆமாம், அலெக்சா ஒரு மிக சிறிய கேக். பாருங்கள் பெண்களே, உங்களுக்கு எனக்கு தோன்றலாக இருக்கிறது, நான் சாப்பிடத் தொடங்குவேன். கீழே தாடி வச்சுங்க தீர்க்குன்னு. நல்லது, மிகவும் அருமை. இது மதிப்பு கொள்ள முடியாதது. எவ்வளவு ருசியாவாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அற்புதம். என் கேக், இங்கு வா. என்னை பார்த்தால் இது உண்மையில நன்றாக இருந்தது. ஓ ஆம், தயவு செய்து. துடா, இது உன் பங்கை. நீ என்னிடம் நீண்ட நேரம் மன்றாட வேண்டியதில்லை. ஓ ஓ பிரபு. இலிசிடஸ் டெம்பேட். அப்போ அவள் எவ்வளவு அலட்சியமாக தானே சாப்பிட்றா. எச்சரிக்கை, நான் மீண்டும் என்னை ஒரு தொகுப்பு நான் வேண்டும். உதவி பெற அவள் போகிறேன். முழுவதும் நீல வண்ணம் பூசப்பட்டுள்ளார். என்ன? நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? வெற்றி பெறுவது கடினம். கேசி, இதை பார்க்க முடியாது. கேசி விட்டுவிட இல்ல. ஹே, ஒன்றில் கலக்கவும். அவர்கள் தங்களின் மூலம் பிடிக்கப்பட்டார்கள். ஓ, அது அலிசா, உங்களுக்கு வேற எதுவும் இல்லை? இல்லை. அதான் கொஞ்சம் மாதிரியா முயற்சி 3, 2, 1 திறக்க ஒரு கோக்க கோலா கன ஹூர். ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ, எவ்வளவு விசித்திரம். அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே, இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல் அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி, இது உண்மையில் கெடுக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது. இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம். கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம். இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணே, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை. உன் முறை. சரி, மகிழ்ச்சியுடன் வாய் நான் வழியாக. ஓ கடவுளே, இது ஒரு நல்ல கொஞ்சம் கேமரா. விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி. என்ன நடந்தது? என் கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். பாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு. அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒண்ணும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? ஐ, பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே?
பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி. இல்லையென்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. என் உயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்று ஒல்லி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. டாய்லெட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக். அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை. மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு. நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, நீ மீண்டும் ஏமாற்றியதுதான் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான். அன்பே, எதுவும் இருக்கிறதா? ஏமி, பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்! ஆனால் நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். நீ என்ன செய்கிறாய்? ஓ, தவறவிட்டாயா? ஓ, வாவ்! ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை. எல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? இல்லை, சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான்.
இது ஒரு கேக். இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படியே என்ன இருக்கிறது? இதை கூட தனமாக திறக்கலாம். ஹூரே, எனக்கு ஹப்பா பாப்பா கிடைத்து விட்டது. என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட நான் விரும்பவில்லை. இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும். ஆம், உங்களுக்கு தேவை. சரி, நான் முயற்சிப்பேன். யூப்ரிகன்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன பாடசாலை ஏற்றி ருசி ஏற்றிய பொருள் அல்ல, மிகச் சிறந்தது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை. இவ்வளவு நீளம், இவ்வளவு இனிமையானது. மிகச் சிறந்த சுவை பொருள். பாபாவை நேசிக்கிறேன். மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது. சுவையாக இருக்கிறது. ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. நான் இருக்கிறேன். என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்போது பபிளை ஊதணும். அது அருவருப்பானது. ஓ தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது. ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? ஓ இல்ல, அது என் மூக்கின் மேல். என்ன? ஆம், நீ என்னை சிரிக்க வைத்தாய். சரி, இப்போ அதை திறக்கிறோம். என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் ஜெல் உள்ளது. என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது. அருமை. ஓ, எனது நிறம் நீலம். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன். ஆம், இது சுவையானது. நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன். இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது. குளிர்ச்சியானது, சுவையாக உள்ளது. ஆஹா, அது சுவாரஸ்யமாக உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன். அதற்கு கண்கள், காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும். மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான். இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன். ஆனால் முதலில் அதை மடி. எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி. இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது. இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா? என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த காகிதத்தை மடித்து ஒன்றை செய்ய போகிறேன். சாதாரண காகிதத்திலிருந்து மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய காகிதத்திலிருந்தும் ஒரிகாமி செய்ய முடியும். மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். செம சரியாக முன்னேற்றம். என்ன செய்கிறேன்னு பாரு, ஊகிக்கிறாயா? அது ஒரு வானூர்தி. அது எடுத்துக்கொண்டு வருகிறது. என்னை கடலுக்கு கொண்டு செல். நான் மடகாஸ்கர் செல்வதற்கு முடிவு செய்துள்ளேன். என்ன நடக்கிறது? ஓ, நிறுத்து. கைவிரலை உயர்த்து. இது என்ன மகிழ்ச்சி. ஓ, என் கையில் காகிதம் இல்லை. ஆனால் நான் உங்களுடையதை எடுக்கலாம். ஓ, நான் என்ன உருவாக்கிவிட்டேன் பாருங்கள். உங்களுடன் நெடுக குறுக்கு விளையாடுகிறோம். உங்களுக்கு இதே எதிர்பார்ப்பா? நான் ஒரு குறுக்கு இட்டு விடுகிறேன். ஆம், இது ஒரு உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் என் நீல ஸ்வீப்பை இங்கே போடுகிறேன். அதில் நான் செய்வேன். இதுல சரி, இங்கேதானா? மற்றும் நீல நிறத்திலானது. காத்திருக்கவும். நான் வென்று விட்டேன். நான் சர்ச்சா உள்ள நீ வென்றதுக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கிற? நிச்சயமாக அதை உண்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இல்லை, நான் தொடங்குகிறேன். என்னது? பை. நான் என்ன வாங்கினேன்? அதிசயமாய் இது ஒரு சொன்னார்கள். மாய். உம்பை நான் திறப்பேன். அவை அற்புதமான புளிப்பான மெலிதான கண்டிகள். அவற்றை சாப்பிட வேண்டும், ஏனெனில் அவை மிகவும் நகைச்சுவையாக உள்ளன. மற்றும் கள் என்ன? இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன். இதை செய்யலாம். இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. ஓ, என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை? நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விச்சை தயார் செய்வேன். புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன். மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன். ஓ, புளிப்பின் பரமிட். குளிர். சிரிப்பு. நான் அத பரிசமா சாப்பிடுவேன். ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம்
இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு. என்ன பற்றியனா எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சிச்சு. ஓ ஆமாங்க, இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம். ஆமாம், SSC pre-arranged straight isப்படுவேன். சதனா எளிய தேவை உண்டு. நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சாப்பிடு சாப்பிடு. இப்ப நீ என்ன செய்வாயோ பாப்போம். ஆஹா, இது ரொம்ப சுவையா இருக்குது. நம்ப முடியல. முகத்தில் என்ன பிரச்சனை? இல்ல. இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை ஏமாற்றினேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா உள்ளது. நான் அதையே இதையும் செய்து விட்டேன். இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை உதடுகளில் கொண்டாட்டம் போல. இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலேட் தேயிலைகளின் சிறந்த இரகசியமே அது. ஆம், இது வியப்பாக சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் நீலபானம் இருக்கும். கடைசி சொட்டு வரை குடிப்பேன். இது மிகவும் நல்லதாயிருந்தது. அது மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கும் தேவை. என்னிடம் இருக்குது பார்க்கலாம். இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள். இது என்ன? அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது. நாவால் முயற்சிக்க வேண்டும். அது எப்படி எண்ணி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது. அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது. ஓ, அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது. எனக்கு உதவவும். ஓ, நான் விரைவாக செய்கிறேன். நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன். அது உதவுவதில்லை. நான் இதை செய்வேன். என் கருத்தில் அது சிறந்தது. வாங்க விளையாடுவோம். நான் உன்னை வென்றேன். நான் தோன்றாவேன். எனக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. மிகவும் இனிப்பு. நான் இந்த சுவையை விரும்புகிறேன். ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது. இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன். இது புளிக்கிறது நண்பா. செம்ம குளிர் குளிர். எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது. வாவ், இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது. பழையம் எண்ணுக்கென்றுதான். ஓ, இது பொருந்தவில்லை. ஓ, இது பொருந்துகிறது. அற்புதம். எனக்கே ஜெல் உள்ளது. நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன். இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது. ஆனா இல்லை, இது புளிப்பு. இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம். கேளு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை எனக்கு கொடு. ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள்? என்ன ஸ்விட்ச். சூப்பர். நான் உங்க பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். சுவையான இனிப்பு லாலிபாப் உடன். வாவ், என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா? உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன். இது அற்புதமாக புளிக்கும் நண்பா. இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது. அப்படியா? முதலில் யாரது? நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன். மெண்டோஸ். மெண்டோஸ் நல்லது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள். இது மிகவும் நல்லது. மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் உண்ணுவேன். ஆமாம், நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன். இதுதானே அதிர்ஷ்டம். நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன். அப்படியே மற்றும் ஒரு குச்சியுடன். இது ரொம்ப ருசியா உள்ளது. இது போன்ற ஒரு தொப்பியிலிருந்து குடிக்கிறது ரொம்ப ரசிப்பானது. ஓ, நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? தயவு செய்யுங்கள். இல்லை. And the Mendoz servant was stretch. The entrance agada ipuo. Office was correndo. அம்மா, என்ன நடக்குது? இருங்க, என்ன நடந்தது? ஏன் நிக்கோலா வரல? ஹா? நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைத்தேன். பரவாயில்லை.
1 2 3 நேரம் முடிந்தது பெண்களே. வாவ், எனக்கு பீட்சா இருக்கிறது. எனக்கும், ஆனால் உறைந்தது. அது இல்லை. வாவ், அது தங்க பிரீமியம் பீட்சா தானா? வாவ், இப்போதே அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓம், அதில் என்ன இருக்கிறது? சில ஷெல்கள் மற்றும் அது என்ன மாதிரியானது? வேண்டாம், நான் அவற்றை அகற்ற விரும்புகிறேன். பிளாக். சரி, இப்படி கொஞ்சம் நல்லது. ஓ பெண்களே, நான் மன்னிக்கவும். சரி, நான் முயற்சி செய்கிறேன். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. இந்த தங்கம் சுவையற்றது மற்றும் சீஸ் மிகவும் நாற்றமுடையது. அடடா, மொத்தைய முயற்சிப்போம். இது உண்மையில் சரிதான். ஆம், அருமை. சரி, மீதிய குப்பையில் போடுங்கள். நான் வெறும் துண்டுகளை சாப்பிடுவேன். அவரை சாண்ட்விச்சாக செய்து சாப்பிடுவேன். அது நல்லது. நான் முடித்து விட்டேன். ஓ, உங்கள் முறை பெண்களே. சரி. ஓ, அது எனது பிடித்த பெப்பரோனி. வாவ், அந்த இழுக்கும் சீஸ். அது மிகவும் நல்லது. நான் ஓட்டை சாப்பிட மாட்டேன், அதனால் மேலும் நிரப்ப முடியும். ருசியானது. எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எனக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வேண்டும். நான் அதை ஒரு சாண்ட்விச்சாக போடுவேன். மற்றும் ஓரம் அகற்றவும். ஆம் ஆணி, நீ கேட்டிருந்தால் போதுமானது. சரி, என் 4 மாடி பீட்சா என்னை காத்திருக்கிறது. வாவ், அது எப்படியோ பொருந்துகிறது. சரி, அதுவே உன் முறை கிரீஸ். இந்த ரொட்டியை எப்படி சாப்பிடுவது? உங்க விருப்பப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் பெண்களே. நான் ஒரு சமையல்காரர் தேவை. அருமை, அதை பற்றி ஏதாவது செய்யுங்கள். உடனே அம்மணி, என் சூப்பர் கிரில் அதை உடனே சூடாக்கிவிடும். வாவ், அப்படியா? என்ன நினைத்தீர்கள்? அப்படியா? தயாராகிவிட்டதா? சிறப்பு. இதை முயற்சிப்போம். ஏழைகளுக்கான உன் உணவு. உண்மையில் இதை துண்டுகளாக வெட்டப் போகிறேன். குகை மனிதன் போல சாப்பிடப் போவதில்லை. அட, என்ன கொடுமை! என்னால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் பெண்களே. இது அருவருப்பு. நிறுத்து. நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். வெறும் மக்கரோனியா? அப்படியா? ஏனில்ல, நான் அதை முயற்சிக்கிறேன். உண்மையில் ஏதோ ஒன்று குறைகிறது. அதுதான் கேட்சப் எல்லாவற்றையும் சரி செய்யும். மேலும் 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 கிறிஸிடம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுங்கள். இப்போது என் முள் மீது மேலும் எடுப்பேன். ஓ ஆம், அதுதான் உங்களுக்கு தேவை. இது நிஜமாகவே சுவையாக உள்ளது. எனக்கு மேலும் வேண்டும். நீங்க என்ன பாக்குறீங்க? உங்கத திறக்கவும். சரி, அது என்ன? நான்சி, நீ என்ன நினைக்கிறாய்? என்ன? இது ஒரு உணவக உணவு. மேலும் எனக்கு ஒரு கோப்பையில் நூடுல்ஸ் இருக்கின்றன. அண்ணி, நீ என்ன செய்கிறாய்? இந்த பாஸ்தாவை சாப்பிட உனக்கு தகுதி இல்லை. ஓ, ஒரு யோசனை. ஹே அண்ணி, நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன். நாம் உணவை மாற்றிக்கொள்வோம். நல்ல பெண். இறுதியாக எனக்கு ஏற்ற ஒரு உணவு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போல. சரி, பெண்கள் கவனக்குறைவாக இருக்கும் போது நான் பணத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யாரும் எதையும் பார்க்கவில்லை. இப்போ நான் தொடங்குகிறேன். இல்லை, நான் தொடங்குவேன். இல்லை பெண்களே, நான் தொடங்குகிறேன். என்ன? இவை என்னவென்றாலும் என்ன? கடவுளே, எப்படி செய்யப்பட்டது?
ஓ, அதை எனக்கு இங்கே கொடு, நான் உனக்கு காட்டுகிறேன். நீங்க பையை திறந்து அது கொதிக்கும் நீரில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு அதை கிளற வேண்டும். காபி தயாராகிவிட்டது. வாலா. காஃபி? இது காஃபியா? இது பார்க்க அருவருப்பாக இருக்கிறது, ஆனால் சுவை இன்னும் மோசமாக இருக்கிறது. நிறுத்துங்கள் சிரிப்பதை பெண்களே, அது அருவருப்பான பிசின். ஒரு யோசனை. அங்கே என்ன இருக்கிறது? என்ன? ஏன் எப்படியோ அதை குடித்து விட்டேன். ஐயோ, அருவருப்பாக இருக்கிறது. நான் அடுத்தவன். ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஹூரே, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மூடியை எடுக்கவும். அவ்வளவு கிரீம் எவ்வளவு இருக்கிறது. ஏன் இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்தது? அண்ணி, சரா, வாவ், இது ஒரு ஷெட். ஓ, சர்க்கரை. எனக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும். ஓ லாலா. நல்லது. ஓ, என்ன பெரிய நாப்கின். என் மூக்குக்காக மட்டும். ஆனி, உன்னிடம் ஏதோ தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஓ, ஒரு நீண்ட சளி. ஓ இல்ல, அண்ணி கடிக்கும் போது இது என்ன? உக் உக் ஆ சு. ஓ, என்ன நொய்யம். இது காஃபி போல தெரிகிறது. சுவையாக மணக்கிறது. நான் இதை முயற்சிக்கிறேன். சரி, அருமையான காஃபி. இதுதான் உங்களுக்கு தேவை. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? என் பற்கள் கொப்பளிக்க தண்ணீர் இருப்பது நல்லது. அது நல்லதா? ஹே பெண்களே, அதை வாங்க போகலாம். வாவ், என்ன பெரிய பர்கர். நான் இப்போதே அதை சாப்பிடுவேன். சிறிய வகை பர்கர். சரி, இறுதியாக அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆமாம், நான்சி, எடுத்து மென்று விடு. என்ன சத்தம் அது? ஆனி, நீ காட்டு மிராண்டி போல சாப்பிடுவாய். அது வெட்கக்கேடாக இருக்கும். பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஆப்ஸ். இல்ல. சரி, என்ன இது நடக்குது? நீ நல்லா சாப்பிடு. அட்கர் போலவே தெரியவில்லை. இது என்ன மடையான் இறைச்சி? ஒரு யோசனை. கேட்சப் மற்றும் மஸ்டர்ட் எல்லாவற்றையும் சரி செய்யும். இப்போது பனுடன் மூடி அதை சாப்பிடலாம். மோசமில்லை. சாஸ் எந்த உணவையும் காப்பாற்ற முடியும். எனக்கு இது இன்னும் அருவருப்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் எனக்கு தெரியும். வெயிட்டர், நன்றி. இப்போது போய்விடு. சரி, கையுறை இல்லாம பர்கரை சாப்பிட முடியாது. அம்மாவிடம் வா குழந்தை. ஓஹா, இதுதான் எனக்கு புரிகிறது. உண்மையான உணவு. நான் சீமென்று கொண்டிருக்கையில் எந்த அமைதியும். ஓ, என் வயிறு மகிழ்ச்சி அடைகிறது. நான் சீமென்று கொண்டிருக்கையில் சுவையா இருக்குது. என் உதடுகளில் இருந்து சாசை நீக்குகிறேன். கையுறைகளை கழற்றுகிறேன். ஆம் பெண்களே, உங்களுக்காக எனக்கு கூட வருத்தமாக இருக்கிறது. நான் பசியால் வாடுவேனா? அருமை. ஓ, கடையில் வாங்கிய டோனட். எனக்கு அவை பிடிக்கும். ருசியானது. பார்ப்போம். பெண்களே, இது அற்புதமாக இருக்கிறது. யானி, என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். என்ன? ஓ, அப்படியே. ஓ, சாதாரண டோனட். இது பயமில்லை. வெயிட்டர், எனக்கு என் கத்தி முள் வேண்டும். வணக்கம். சரி, நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுவேன். பன்றியாய் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை. சுத்தமாக. சரி. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மரியாதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இதை இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். அருமை. மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இது ஒரு மகிழ்ச்சி. நீ எதை சொன்னாலும் சரி கிறிஸ். வாவ், இது ஒரு பொன் டோனட். அதுதான் உங்களுக்கு தேவை. நான் இதுவரை சுவைத்ததிலேயே இது மிகவும் சுவையானது. என்ன அற்புதமான சுவை. இது உண்மையான மகிழ்ச்சி. மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம்.
டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. ஏ ஏ அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்ற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு முடியாது. கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது. எவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். அட, அதனது மிளகா? இல்லை 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 இல்லை, அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ இல்லை இல்லை, நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவளிடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என்னை என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. டெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ இல்லை 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 இல்லை, அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனை பிடி. வீடா, சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம். விடா, உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியா? மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. தயாரா? ஆம். டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி, நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸை திறக்கணும். வீடா, நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிக் கம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது. என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு நல்லதை கொடு. அதுவே ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1 2 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம்.
ஆ பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. விடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துவிட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க. லில்லி, அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. ஓ, இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி, என்ன? என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது? உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஆமா. நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரியும். ஹோம் அஃப். இது விசித்திரமாக தோன்றுகிறது. அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு வேண்டுமா? இல்ல. அஃப், இது வேண்டாம். நன்றி. முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். யோ, அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கைவைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இல்ல, இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்க போகிறேன். என்ன? அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை. அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது! என்ன? அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? அதை நான் உதவுகிறேன். ஆம், நான் அதை செய்தேன். ஐயோ, எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். அருமை, அதுதான் எனக்கு தேவையானது. ஏய், கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருமானால் சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவேயாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்க போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், அவள் அதையெல்லாம் சாப்பிட போகிறாள். மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. என்ன ஒரு பெரிய குமிழ்! என்னது? என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. ஓ இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்தோம். இது ஒரு புதிய வீடியோ. அதே உணவு சாப்பிடுவது. நிற சவால். உங்கள் சில பொருட்களை பார்ப்போம். சரி, வாருங்கள், ஆரம்பிக்கலாம். நான் தான் முதல் ஆளாக இருக்கிறேன். அசைவம் அசத்தலாக தெரிகிறது. அது சுவைக்கும் போது எப்படி இருக்கும் என்று ஆர்வமாக உள்ளேன். அது புளிக்கும், ஆனாலும் ரொம்ப சுவையா இருக்கு. ஓ மன்னிக்கவும், அந்த சோடா ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா போதவில்லை. அடுத்தது யாரு? ஜில். வாரு. இந்த அழகான இளஞ்சிவப்பு துகள்களை முயற்சி செய்ய நான் காத்திருக்க முடியவில்லை. அது மிகவும் குளிராக தெரிகிறது. அவற்றின் சுவையும் அற்புதமாக உள்ளது. அதை பால் சேர்த்து முயற்சி செய்ய வேண்டும். வாணலியில் சீரியல் ஊற்றி அதன் மீது சுவையான பால் ஊற்றுகிறேன். மீதமுள்ள வேலையெல்லாம் பால் கலந்த சீரியலை கலக்குவது மட்டும்தான். இரட்டுங்கள். அதுவே மிகவும் கூலாக இருக்கிறது. நாங்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுகிறோமா? நீலம் என் நிறம். சரி, நான் சீரியல் சாப்பிடுகிறேன். பிஸ்கெட் சாப்பிட என்னுடைய முறைதானே? ஆஹா, சுவை பரிசோதனை செய்வோம்.
ஆஹா, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் முயற்சி செய்யுங்கள். எனவே நிச்சயமாக சுவைக்கலாம். இது நம்ப முடியாத அளவில் நல்லது. இது மிகச் சுவையாக உள்ளது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. எல்லோருக்கும் எல்லாம் சாப்பிட்டு விட்டதா? நாம் முன்னேறலாமா? பெண்கள், உங்கள் காதுகள், அவை நிறம் மாறிவிட்டது. என்ன நடக்கப் போகிறது? உன்னை இவ்வாறு யார் அழைக்கிறார்கள்? விதை வகைகள். அவர்கள் இப்போது எங்கே? சுத்தப்படுத்தும். போகலாம். புதிய விதை வகைகள். ஆம், இங்கே ஒன்னு சேர்ந்து பார்ப்போம். கெண்டாகி நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். ஜில் பிங்க் பீட்சா வைத்திருக்கிறார். நான்சி வாழைப்பழம் வைத்திருக்கிறார். அதை அவர் என்றுதான் விரும்புவேன். இப்போது ஒரு வாழைக்காய் சாப்பிட முயற்சிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையானது. ருசி அருமை. எப்போதும் இன்னும் வேண்டும். ருசி அருமை. ஓ நான்சி, ஜாக்கிரதையாக இரு. நான்சி, தோள்களை போடுவதை நிறுத்து. ஐயோ நான்சி, நிறுத்து. உண்மையிலேயே சரி, நான் அடுத்தவன். எனக்கு ரொம்ப பாதிக்கிறது. என் இனிய பிங்க் பீட்சாவை பிடிக்க காத்திருக்க முடியாது. இதன் வாசனை அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? நான் உனக்கு ஒரு கட்டி கொடுக்கிறேன். அது உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே, நீங்க இல்ல, நாங்கள் உங்கள் பிட்சா தோசையை விரும்பவில்லை. அது அருவருப்பு. எனக்கு என் நூடுல்ஸை கொஞ்சம் எடுக்க அனுமதியுங்கள். நான் இதை நீளமானதாக எடுத்தேன். இது மிகவும் சிறப்பு தோற்றமளிக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்னை கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்தேன். உஃபா, நான் அசுரனை நிறுத்த முடியவில்லை. உனக்கு உதவுகிறேன். சரி, அது ஒரு முறையும் எனக்கு உதவவில்லை. அம்மா, சரி, அவளது காதுகளில் மார்ஷ்மெல்லோக்களை வைப்போம். அடி, உன்னை எப்படி உணர்கிறாய்? அண்ணா, நீ எங்கே போனாய்? ஆம், அது மிகுந்த வலியுறுத்தியது. அண்ணா, நீ சரியா? திட்டம் குளிர்ச்சியானது, ஆனால் மீண்டும் செய்ய வேண்டாம். உங்கள் மூக்குகள். ஓ, அடுத்து நாம் என்ன முயற்சிக்க போகிறோம்? ருசியான சில மிட்டாய்கள். பிங்க் டோனட், நீல ஹப்பா புப்பா மற்றும் மஞ்சள் சீஸ். நான் தொடங்குகிறேன். எனக்கு புழு ஹப்பா புப்பாக்கம் உள்ளது. இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இதை ருசியாக சாப்பிடுவோம். ஆஹா, அது ஒரு நீண்ட கம். இது அதிர்ச்சிகரம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பெரிதாக ஒரு பபிள் செய்வோமா? நீங்கள் இதுவரை இந்த அளவிற்கு பெரிய புல் பார்த்ததுண்டா? நாம் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கும் பபுளில் மூழ்கி இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீ எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நழுவிக்க போகிறாயா? அது கதரும். நான்சி, அவன் வரவே இல்லை. வாயில் கொள்ளுங்கள் முழுமையாக. ஓ, அது வெறுப்பூட்டுகின்றது. வேண்டும். சரி, நான் எனக்கு அதை யார் மறுக்குகிறார்கள்? இப்பொழுது மிக வருஷமாகிவிட்டது. அரை சொல். இது மிக பெரியதாக இருக்கிறதாம். அருமையானது. நிற்க முடியவில்லையே. எல்லாம் உண்பதற்கு தேவைப்படுகிறேன். இது உண்மையில் பசிக்கிறது. நீ மிதமாக சாப்பிட முடியுமா? ஐயோ, உங்கள் கழுத்திற்கு என்ன ஆனது? பெண்களே, உங்களின் கழுத்துக்களை பாருங்கள். வா, போகலாம். இப்போது அவற்றுக்கு என்ன தயாரித்துள்ளனர்? சில புதிய நல்லவை. சரி, ஜில் உடன் தொடங்கலாம். எனக்கு போகி ஸ்டிக்ஸ் பிடிக்கும். ஸ்ட்ராபெரி பட்டர் எனது பிடித்த ருசி. கருத்துக்களில் எழுதவும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் பிடிக்குமா? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மேலும் வேண்டும். நீங்கள் ஏதாவது பார்க்க விரும்புகிறீர்களா? நான் பன்றிகளுடன் புலியாக மாறிவிட்டேன். கர்ஜனை. இந்த குச்சிகள் சுவையானவை மட்டுமில்லாமல் அவை மிகவும் வேலையாகவும் உள்ளன. அது என்ன? அதை நீங்கள் எவ்வளவோ செய்யலாம். அருமை, சுவையாக இருக்கின்றது.
முடிந்தது. சரி, அடுத்து யார்? உங்களா? இல்ல, நான் இதை நான்சியிடம் கொடுக்கிறேன். எனக்கா? ஆனா எனக்கு ஒரு புளிப்பு எலுமிச்சை தான் இருக்கிறது. அப்படியானால் மஞ்சள் உணவு ஏன் மோசமாகிறது? சரி, சோதித்து பார்க்கலாம். ஓ, இது மிளகாய். என் முகத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது. ஐயோ, நான் முடியவில்லை. இது நான் என் வாழ்நாளில் சுவைத்ததை விட மிகவும் புளிப்பானது. கமெண்ட்களில் சொல்லுங்க, உங்களுக்கு எலுமிச்சம் பிடிக்குமா? நீ இன்னும் சரியான போட்டி. நான் அங்கே இருப்பதை காட்டிலும் மேலும் ஒன்றும் விரும்பவில்லை. என் கமி பியர் எனக்காக காத்திருக்கிறது. இது பெகிட்டு நல்லது. பெகிட்டு சுவையானது. அது மிகவும் நன்று. உலகிலேயே சிறந்த கம்மி பேரா. ஓ, உங்களிடம் பாருங்கள், உங்கள் கைகளை நிறம் மாறிவிட்டதே. கலர் 2. புதிய பரிசுகள் வருகின்றன. சரி, நாம் சில ஜெல்லி வைத்துள்ளோம். சில ஓரியோ குக்கீகள் மற்றும் மஞ்சள் இனிப்பு. நான் உண்மையில் தொடங்க விரும்புகிறேன். ஜெல்லோவை நான் மிகவும் விரும்புகிறேன், ஆனால் அதை ஒரு ஸ்பூனுடன் வெட்ட முடியாது. வாருங்கள். மற்றும் நீயா என் ஜெல்லோவை சாப்பிட்டது? சரி, இனி ஸ்பூன்களை பயன்படுத்த போவதில்லை. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்ன? சரி, உண்மையில் அதை செய்து பார்க்கலாம். ஆஹா, ருசிகரமானது. எனக்கு இன்னும் வேண்டும். மேலும் நீல நிற ஓரியோக்கள் கிடைத்து விட்டன. அவற்றின் உள்ளே வெள்ளை நிரப்பல் இருக்கிறது. அதை நான் முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, அது சுவையானது. இப்போது பிஸ்கெட். அற்புதம். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஓரியோஸ் பால் சேர்ந்து நன்றாக இருக்கும். அதுவாக எல்லா பிஸ்கெட்டையும் சுலபமாக சாப்பிட முடியும். சுவையாக இருக்கிறது. இன்னும் வேணும். ருசியாக இருக்கு. இன்னும் பால். முடிந்தது. நான்சி, சீக்கிரம் வாங்க. நான் ஆமாம், இப்போதே பரிசோதித்து பார்ப்போம். ஓ, யாரோ விறுவிறுப்பான மிட்டாய். நான் இன்னும் விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. மொத்த கம்பளம் எல்லாம் மிட்டாயாலே நிரம்பியது. நான் அதை தினம் முழுவதும் சாப்பிடலாம். ஓ, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் அதற்கேற்ப எனக்கு அதிகமாக இருக்கும். எனவே எப்பொறுப்பின்றி நான் தயாராக பகிர்ந்திடு. இருக்கிறேன். அதை தொடு. வாய்க்கப்பா, உன் கைகளை பொறுப்பேற்று நிறம் கொண்டு விட்டதா? நீங்கள் எல்லாம் கிண்டலுக்கு விடாமல்லவா? சறுக்கட்டும். ஓ, புதிய நல்ல உணவுகள். நமக்கு நீல பால் பெர்மெண்ட் கேண்டிகள், மஞ்சள் காரன் டாக்ஸ் மற்றும் ஒரு லாலிபாப். நான் முதலில் என் லாலிபாப்பிட்டை தொடங்க விரும்புகிறேன். மிகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. எனக்கு மட்டும் செய்தது. இது மிகவும் ருசிகரமாக உள்ளது. இதை நான் அதிக நேரம் பிடிக்கும், ஆனால் நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, எனக்கு கொஞ்சம் தூக்கமாக இருக்கிறது. ஓ, இல்லையாக இன்னும் என் லாலிபாப் மேசையை உடைத்து விட்டது. ஏய், இது முற்றிலும் முறிந்து விட்டது. நீ ஏதேனும் புரிகிறதா? நான் வேறு ஒரு வேகமாக இதை கவி செய்வேன். இது இன்னும் அற்புதமாக ருசியாகத்தான் உள்ளது. இப்போ ஏன் முறை? இப்போ ஏன் முறை? நான் அந்த கார்ன் டாக்ஸ்களை பரிசோதிக்க போகிறேன். சுவையாக இருக்கிறது. நான் ஒரு வினாடி கூட காத்திருக்க மாட்டேன். நான் டிக்டாக்ஸ்களை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, மிகவும் நன்றாக உள்ளது. நான் இன்னும் வேண்டுகிறேன். அவற்றை அனைத்தையும் என் வாயில் வைப்பது. ரூகா, இவை மெந்தாலா? எனக்கு கணுக்காடு என்றிருக்கிறது. ஓ, நான் இதை மிகவும் அதிகமாக சாப்பிட்டேன். ஓ, என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். இது எல்லாரையும் சூடாக வைத்திருக்கும். நல்லதா? கொஞ்சம் சூடான தேநீர். சீக்கிரம் குடிச்சுக்கோ. இது உன்னை குளிரலச்சி விடும். வா, என்ன ஒரு வேலை செய்யற அண்ணா? மிக்க நன்றி. நல்லது, நம்ம பசங்க திரும்பினாங்க. ஹே, உங்கள் முகங்கள். ஓ, என் கடவுள், நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். நாம் நகர வேண்டும். ஓ, உண்மையில் நீ எங்கு போகிறாய்? மற்றும் அந்த திருடர்கள் எங்கே?
அது என்ன விஷயம்? நீ இங்க எப்படி வந்தாய்? நான் உன்னை கைது செய்கிறேன். உன்னை காது கொடுப்பேன். அல்லா, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நானாவது அப்படி பெரியதாகவும் இல்லை. பெண் குயின்கள், குறைந்தது உங்களிடம் ஒன்று வசதி. எனக்கு ஒரு முழு கூட்டம் இருக்கிறது. அதே போது நான் எவ்வளவு ஆவணங்களை கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். அங்கேதான் உண்மையான குவியல் இருக்கிறது. பார்ப்போம், முயற்சி செய்து விடுவோம். நான் தீப்பற்றி விடாதிருக்க நம்பிக்கை வைக்கிறேன். ஓ, அது இவ்வளவு மோசமாக இல்லை. அதை விட அதிகமாக காரமாக இருக்கும் என நான் நினைத்திருந்தேன். இது கலேபரம் தான். யாரும் காரமான மிளகாய் இவ்வளவு விரைவாக சாப்பிட மாட்டார்கள். நீங்கள் சொல்வது சரி. எனக்கு அதை இப்போதுதான் உணரத் தொடங்குகிறேன். ஓ கேசி, நீ கோட் சைஸ்ல இருக்கிற. அவளுக்கு நான் எவ்வளவு நோ பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணிட்டால் நீ நல்ல சின் ஜேபிஜி மற்றும் ஒரு பதிவினை உருவாக்கி கொள்ளலாம். 谢谢了，亚历克斯。谁真的帮了忙？哪里？现在轮到你了，大小。சரி, வேகம் என்னுள் வருமளவுக்கு நெருப்பை ஊட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உள்ளிருந்து வெளியே எரிய விரும்பவில்லை. தயவு அதை செய்து பார்க்க கூட எவ்வளவு பாதிக்குது எனக்கு. ஏன் ஈஸ்டோல்க கள்ளார்கள் இருக்கிறார்கள்? நான் இவைகளை உண்ணுகிறேன், ஆனால் இவை போய்விட மாட்டார்கள். ஓ ஆம், அலெக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கேதானா? அப்படின்னா உங்க கள்ளா மீண்டும் எடுத்துக்கொண்டு உண்ணீங்க. உங்களது டர்ன். ஓ, இதுதான் எனக்கு பயமாக இருந்தது. உள் கொதிக்கிறது. என் தலைமேடு ஒரு காய்ச்சல் டின் மாதிரி புகை காண்டிருக்கிறது. ஏதோ எனக்கு மோசமாக உணர தூண்டுகிறது. நீங்கள் பசித்ததற்காக மன்னிக்கவும் ஷீராஸ். நான் எழுந்திருக்க சென்றேன். முழுவதும் எரிந்து விடப்பட்டது. என் சாலுடன் நான் சிறப்பாக சாலுகிறேன். உங்கள் உதவிக்காக மிகவும் நன்றி. நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? என்னுடைய முகத்தில் ஏதாவது இருக்கிறதா? அருவருப்பாக இருக்கிறது. அது திரவ மீசை. சரி அலெக்ஸ், இப்போது மிளகாய் நீயே சாப்பிட வேண்டும். நான் போனதே நல்லா இருக்கும் போல. அதை விரைவாக சரி, நிறுத்து. ஆனால் அது என் தவறில்ல. ஐயோ இல்லை. அரே, நீங்க என்னை நிறுத்துங்க. நீங்க இந்த பத்திரிகை மிகப்பெரியதாக மதிக்கப்படுகிறது. எதிர்பாராத காத்திருப்பு, மின்சார அழைப்புக்கு உரிய நாளை பணி செய்யும் பெண்களுக்கான ஒரு பெருங்கனவு. என்ன நடக்கிறது? இப்போது நான் கீழே போகிறேன். நான் உடனடியாக எனது சார்ஜ் நிரப்ப வேண்டும். ஆங்க, விண்வெளியை கைப்பற்றி பொருளாக்குவோம். நான் உன்னை கூட பார்க்க முடியவில்லை. ஓ, அதற்கு தான் ஸ்பை கிளாஸ். ஆஹா, வாவ், ஆஹா, என்ன ஒரு அழகு. இப்படி விண்வெளியில் இருப்பேன் என்று யோசிக்கவே இல்லை. மனிதரே, எனக்கு நுடெல்லாம் ஒரு ஜாடி இருந்தால் போதும். எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் எனக்கு இவ்வளவு இருக்கிறது என்பதை நான் கூட காணவில்லை. ஆனால் சாப்பிட தொடங்குவது மிக குறைவாக இருக்கும். பின்னர் நான் தொடங்கலாம். என் நுட்பம் மிக குறைவு சுவைமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதன் நாற்றம் அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க நேரம். நுட்டெல்லாவை சாப்பிடும் இது போல் புதுமையான வழி. இது சுத்தமாகும் இல்ல. அப்படின்னா என்ன? முக்கியமாவது அவன் குழப்புறான், என்னை அடைகிறான். ஓ, துப்பாக்கி எனது முகத்தில் சிக்கியுள்ளது. தயவு செய்து இதை இங்கிருந்து எடுப்பதற்கு உதவுங்கள். ஓ, இது மிகவும் நேர்த்தியான அனுபவமாக இருந்தது. நான் சிக்கி போயிட்டேன். நம்ம போய் திரும்பும் போது சாமிங்கை கொல்லலாம். எப்போது முறை நவுட்டல சாப்பிட அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அது ஒரு பொக்கிஷம். பாருங்கள், என்ன செய்கிறாய்? கைகளால் சாப்பிடுவது மோசமாகும் என்று உனக்கு எப்போதாவது சொல்லப்பட்டுள்ளது? குவளை நக்கி உட்கொண்டவனிடம் இருந்து வருகிறதா? என்னை பற்றாது. இது சுலபமாகவும் மிக சுவையாகவும் உனக்கு என்ன உள்ளது. பிரச்சனை? கேசியும் நானும் வெற்றி பாதையில் இருப்பதற்கு நீயே அது காரணம். சரி, சாக்லேட். நான் அதை காவி இருப்பதை விரும்புகிறேன். இருப்பினும் என்னை தடுத்து நிறுத்துவது யார்? அலெக்ஸ்,
ஜலபி. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் டோனட் சாப்பிட போகிறேன். ஏன்களை எரியாதே. ருசியாக இருக்கிறது. நீங்கள் முறும் கடுமையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கையில உங்களுடைய வச்சுக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் சிறந்த சாக்லேட் சிப் மாணவர் மதிய உணவுகளை செய்தேன். மேலும் சொற்கள் நினைவில் வரவில்லை. இப்போது நீங்கள் ஒரு என்னிடம் கையால் உணவு சாப்பிடுவது அருவருப்பாகவும் மோசமாகவும் இருக்கும் என்று சொன்னதன் காரணத்தை ஆனால் புரிந்து மிகவும் கொண்டேன். ருசியானது. என்ன நடக்கிறது? நான் சாக்லேட்டாக ஆகிறேன். இல்லை, கேட்ஸி லைட் நூடெல்லாம் முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளது. இப்போது நான் பொறுப்பையும் சாப்பிடலாம். நீங்கள் இல்லை, நீங்கள் அதை செய்ய முடியாது. உங்கள் விரலை திருப்பி வையுங்கள். நான் அதை நக்க வேண்டுமா? ஓ மை காட், அலெக்ஸ் நிறுத்து. நான் இன்னும் அதே வயசில் தான் இருக்கிறேன். நன்றி க்ரூ. ஓ, நான் உண்மையில உதவ போறேன். பாரேன், ரிஹர் திட்டம் அதில் இருக்கிறது. நீங்க சாக்லேட்டை எல்லாத்தையும் நக்கினா கேசி சீராகி விடுவார். ஐயோ என் கடவுளே, நான் விழுந்துட்டேன். சான்சார்லோ, உதவுங்கள். ஆமாம், பள்ளிக்கு போவது அது ஒருக்கும் மேல் இருக்கும் போது போன்றது. இருந்துச்சு அவற்றில் பல இருந்தன. பாருங்களா, நான் உண்மையான பொம்மைகளின் கோபுரத்தை உருவாக்கினேன். கேசி, நீ முதலில் விளையாடு. ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப ஒளி வீசுகிறது. உண்மையாகவே பொத்தான்கள் வேலை செய்யாதது பற்றிய ஒன்றுள்ளது. விசித்திரம். ஓ, மிகவும் நன்றாக வாசிக்கிறது. ஆனால் இது உண்ணக்கூடியதா? முழுமையாக. இது கொழுவுக்கான பாவையாக இல்லை, இது சதை. ஓ ஆஹா, அருமை. அரவ், இது எவ்வளவு சாப்பிட சுவையாக இருந்தது என உங்களுக்கு தோன்றவில்லை. லூனா, இதை பாரு. உங்களுக்கும் பேப்பெட் குறித்த நக்கல் இருக்கலாம், நம்புகிறேன். அவற்றின் மனம் அற்புதமாக இருக்கிறது. அவற்றின் சுவையும் அருமையாக இருக்கிறது. பாப்ஸ் வெவ்வேறு இருக்கும் போதும் நான் மகிழ்கிறேன். அவ்வாறு அவற்றின் சுவை மேலும் மேம்படும். ருசியாக உள்ளது. ஓ மை காட், நான் முடியவில்லை. பாரு, இனிப்பு உன் பாக்கியம் என்று எடுத்துக்கொள். ஆஹா, ஆம், இறுதியாக இது விசித்திரமாக உள்ளது. ஏனெனில் ஏதோ காரணத்துக்காக என் ஃபாபிட்ஸ் கடிக்க முடியவில்லை. எனக்கு தான் ஜாம் கஷ்டமாக உள்ளது என்று நினைக்கிறேன். அதிகமாக கடிக்க வேண்டும். மிகச்சிறந்த புல்-அப். அருமை. உதவுங்கள். விளையாட ஒன்றுதான் இருக்கிறது. நான் அந்த நல்ல பொருட்களை வச்சிருப்பேன் என்று நினைச்சேன். ஆனால் உண்மையான பொம்மல்களுடன் ஆடுவது எனக்கு பரவாயில்லை. அது ஆடுவது மிகவும் அமைதியான செயலாக இருக்கும். ஆஃப், நாங்கள் எங்கே இருக்கிறோம்? என்ன? வாவ், நான் முதலில் போகலாமா? அது என்ன? கரப்பான் பூச்சிகள். என்ன ஒரு கனவு. அவை பயங்கரமாக இருக்கின்றன. வாருங்கள். என்ன கிடைத்திருக்கிறது? சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன? அதில் ஏதோ இருக்கிறது. ஓ, இங்கே கிளிக் செய்யவும். அருமை. என்ன? அதை அகற்றுங்கள். ஹே, அது எப்படி வேலை செய்கிறது? சரி, வாவ், அது அருமை. அதை சுவைக்க விரும்புகிறேன். உஃப், அது மிகவும் புளிப்பு. மிகவும் புளிப்பு மற்றும் மிகவும் சுவையானது. வாவ், இன்னும் வேண்டும். நானும் முயற்சி பண்ணலாமா? முடியாது. அது எனது. என்ன? சரி, என்ன? அது முடிஞ்சிட்டுதா? அதுதான் எப்படி இருக்க வேண்டும். வாவ், பனிக்குழுக்கு என்ன நல்ல நாள். இது ருசியாக இருக்கிறது. கிரனேட், உதவுங்கள். எனக்கு உதவுங்கள். என்ன என்ன என்ன? இது வெடிக்கலையா? என் ஐஸ்கிரீம். அப்பா, இல்ல, இதெல்லாம் உன் காரணமாக தான். அதுதான், நீ என் ஐஸ்கிரீமை கெடுத்துட்ட. உன் பணி. ஓ இல்ல. என்ன? கரப்பான் பூச்சிகள்? இல்லை, அவை மிகவும் அருவருப்பானவை. வாவ், ருசியானது. ஆனால் இது உண்மையில் நல்லது. உங்களுக்கு இது பிடிக்குமா? ஆம், மிகவும். என்ன? பூச்சி எங்கே? நான் அதை எடுக்க முடியாது. என் வாயில் என்ன ஒரு கனவு. வெளியே போ. அது உனக்காக. மற்றவற்றை நான் சாப்பிட மாட்டேன். ஆம், நீ சாப்பிடுவாய். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் விரும்பவில்லை. ஆம், ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. படத்திற்கு மந்திரம் சேர்ப்போம். கவனமாக பாருங்கள். 1 2 3. வாவ் வாவ், இது என் சிறந்த ஐஸ்கிரீம். என்ன? அது என்ன? அவர்கள் எதையோ எப்போதும் அங்கே எறிகிறார்கள். அடடே, நிறுத்து. ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம். இது மீண்டும் கெட்டு போயிற்று. இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாம் அவர்களால். நீங்கள் என் ஐஸ்கிரீமை இருமுறை கெடுத்து விட்டீர்கள். இது உனக்காக.
எப்படி சப்போர்ட் செய்வது என்று உனக்கு தெரியும். வாவ், இப்போது ஏன் முறை என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ வாவ், ஒரு சிறிய கழிப்பறை மிகவும் அழகாக இருக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது? இந்த லாலிபாப் சுவை இருக்கும் டூல் இதுதான். இது எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நான் இதை சுவைக்க விரும்புகிறேன். அருமை. ஆம், நீ செய்துட்டாய். எனக்கு இன்னும் வேண்டும். மேலும் மேலும் மேலும். இரண்டாவது. ஆமாம், இது சிறப்பாக இருக்கிறது. ஹே, உனக்கு ஒரு சுவை நினைக்க முடியவில்லையா? நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, உந்த திறக்கிறாயா? வாவ், அற்புதம். பிரச்சனை இல்ல, எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்து விட்டது. அது மிகச் சிறந்தது. இதை சாப்பிட விரும்புகிறேன். முதலில் ஜெல்லி பீன்ஸ்களை தூவ வேண்டும், பின்னர் அதற்கு சிறப்பு ஜெல் சேர்க்க வேண்டும். அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். வாவ், இப்போது மிக முக்கியமான விஷயம், ஜெல்லி பீன்ஸ்களை ஜெல் கொண்டு நிரப்புவது. அதிலிருந்து விலக முடியாதபடி நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது புளிப்பு, ஆனால் இது அற்புதமா சுவைக்குது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்களா? ஏன் இல்ல? உங்கள் லாலிபாப்ஸ்களை எனக்கு கொடுங்கள். நான் அதுல என் ஜெல் வைக்கிறேன். நிச்சயமாக இது சுவையில் சிறப்பாக இருக்கும். வாவ், அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நன்றி. இதோ உனக்காக. அற்புதம். எனக்கு மார்மலேட் சுவை எப்படி இருக்கும்னு சுவைக்கணும். ரொம்ப நல்லது. நமக்கு வாழ்த்துக்கள். இது எவ்வளவு சிறந்தது. ஆம், இது ருசியா இருக்கு. பாருங்க, நீல நாக்கு. நானும் ஈஹா, இப்போது நான் முதலில் இருக்கிறேன். என்ன இருக்கிறது அங்கே? லெகோவா? அவை வெறும் லெகோ பாகங்கள். அவற்றில் என்ன சிறப்பு? நீ அவற்றை சாப்பிடக்கூட முடியாது. அது என்ன வாசனை? இது சாக்லேட். இது ரொம்ப சுவையா இருக்கு. இது சிறந்தது. என்னிடம் இவற்றின் பல விவரங்கள் உள்ளன. நான் அவற்றில் இருந்து அழகான கோட்டை ஒன்றை கட்டுவேன். இது போன்ற ஒன்றை கண்டதில்லை. வாவ், அது வாவ், என் சிறந்த கோட்டை தயார். இது சிறந்த ராணிக்கு வீடாக இருக்கும். இல்ல, நீ செய்ய முடியாது. உன்னுடைய தர. சரி, அப்படின்னா ஓ, அது என்ன? அது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அது திறக்கவில்லை. இது போதுமான வலிமை இல்ல. இது கொஞ்சம் இல்லை. இது போதுமானது. நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓப்ஸ், அதிகமாகிவிட்டது. ஓ, நீ ஒரு குழப்பம். நீ எல்லாவற்றையும் சிந்திவிட்டாய். ஆனால் நான் அதை திறந்தேன். இப்போது நான் ஏதாவது செய்ய முடியும் என்பதை உனக்கு காட்டுகிறேன். இதை போடுகிறேன். இது வேலை செய்தது. என் கோபுரம் மோசமாக இல்லை, மோசமாக இல்லை. இப்போது இது எல்லாம் என் வாய்க்குள் போகிறது. அழகாக இருக்கிறது. இது உண்மையில் ஓ, என்ன? ஏன் நீ தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ சூடான மிளகாயுடன் இருக்கிறாயா? ஓ, எழுதப்பட்டதை படிக்க வேண்டும். நான் இனி தாங்க முடியாது. ஓ இல்ல, என் கோட்டை. நீ என்ன பண்ற? நிறுத்து. இது உருக்குகிறது. ஓ, யோசனை. இது தீயை அணைக்க உதவும் என நம்புகிறேன். முடிந்தது, முடிந்தது. இனி எரியாது. அது நடந்தது. ஆனால் என் கோட்டை, அதிலிருந்து மீதமுள்ளது ஒரு குளம் மட்டுமே. நீங்கள் அதை எப்படி தீயிட்டு எரித்தீர்கள்? நுரை, அது மிகவும் அருமை. நான் முழுவதும் நுரையுடன் இருக்கிறேன். இந்த முறை அதை ஒன்றாக செய்வோம். வாவ், அது அழகாக இருக்கிறது. எனது ஒன்று நத்து போல இருக்கிறது. அது அருமையாக இருக்கிறது. நீங்கள் முதலில். நான் விரும்புகிறேன். இது ஒரு இனிய லிப்ஸ்டிக். நீங்கள் அதை உங்கள் உதடுகளில் போடணும். இது ஒரு அடுக்கு. இது போல. நீங்க அழகா இருக்கிறீங்க. நன்றி. அது என்ன? மிட்டாய். நான் அவற்றை ஒரு தட்டில் ஊற்ற விரும்புகிறேன். அவை எவ்வளவு அழகாக ஊறுகின்றன என்று பாருங்கள். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது மிக முக்கியமான தருணம், ஒரு சுவையான முத்தம். என் உதடுகள் முழுவதும் காண்டி இருக்கிறது. இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்கள். குளிர். இப்போது இதையெல்லாம் நக்கி சுவைக்க வேண்டும். இது மந்திரமாய் இருக்கிறது. அது சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், இது எனது முறை. பாருங்கள், எனக்கு குச்சிகளில் பறக்கும் கண்கள் உள்ளன. இது எனக்கு பொருந்துகிறதா? இது பொருத்தமாக உள்ளது. இது சிறந்தது. எனக்கும் காந்தி உள்ளது.
நான் அவற்றை என் தட்டில் தூவப் போகிறேன். அவற்றை உடைக்க மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. முடிந்தது. அடுத்தபடி கண்கள். அவற்றை ஸ்பெகட்டியில் வைப்பேன், மேலும் சுவையாக இருக்கும். அவற்றை மென்று சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லது. எனக்கு இன்னொரு கண் இருப்பது நல்லது. அதையும் சாப்பிடுவேன். இது உண்மையில் அவ்வளவு சுவையாக இருக்கிறதா? நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அந்த குச்சிகளிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவை அற்புதமாக சுவைக்கின்றன. உங்களை அழைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஒரு குச்சி மட்டும் மீதமுள்ளது. விடா, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறா? என்ன செய்ய வேண்டும்? உனக்கு ஒரு பானம் வாங்கி தரவா? வாவ், அது எனக்கா? மிகவும் நன்றி. உங்கள் வரவேற்பு. அது எப்படி சுவைக்கிறது? ஆமாம், இது நிச்சயமாக அற்புதம். இது உண்மை. அது உண்மையான ஒட்டுப்பூச்சியா? அது அருவருப்பாக இருக்கிறது. உன் கூற்றுக்கு முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். அதை தொடுவதற்கே பரவசமாகிறது. எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் எனது ஆக்டோபஸ் மிகவும் பாதிக்காதவர். அப்போது நீ தொடர்ந்து தொடங்கு. செல்லலாம். நான் செய்யத்தான் போறேன். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் எப்படியாவது முகாமூடி விடுவேன். ஓ, இது கடினமா இருக்கு. இது ரப்பரா இருக்கு. அப்போ நான் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் அதை எப்படி செய்கிறாள்? அது மிக மோசமாக காட்சியா உள்ளது. அது உண்மையில் அப்போல புகார் இல்லை. நீ இதை செய்து பாரு. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆக்டோபஸை ஒரே முறையில் விழுங்க முடியாது. அச்சச்சமாய் என் கைகளில் ஒட்டிக்கொண்டது. அதை களைப்பதற்கு தெரியவில்லை. அது மிகவும் அருவருப்பானது. அவன் நமக்கு மேல் மிகவும் அவை முற்றிலும் தவறுதலாக வந்துவிட்டன. அப்படி செய்தால் எங்களுடைய பற்கள் முறிக்கப்படும். அது மிகவும் கடினமாக உள்ளது. உதவுங்கள். நான் எதையும் பார்க்க முடியவில்லை. என்ன ஒரு கனவு குழப்பம். ஆக்டோபஸ் அவனது தலையை கிழிக்கிறது. நிற்கவும். நாம் அதை டிக்கப் போகிறோம். மிக்க நன்றி. நான் முகத்தில் அடிபட்டு விட்டேன். நின்று கொள்க நீல் ஆக்டோபஸ். நான் உன்னை அடைக்கும். ஏன் அதை எறிந்தது? அதை சாப்பிட வேண்டும். பியூ, எனது ஆக்டோபஸை விட்டு விடுவது எனக்கு மனதிற்கின்றது. அவன் எனக்கு பயம் தருகிறான். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். என்ன மாற்றம்! என்ன செய்கிறீர்கள்? நான் இன்னும் ஒரு அற்புதமான ஆக்டோபஸ் தான். ஆனால் என்னுடன் நீங்கள் மிகவும் ருசியானவராக இருப்பீர்கள். விரலில் எனக்கு வெறும் ருசியாகவே இருக்கும். தீ எங்களை பயமுறுத்துகிறது. பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு உண்மையான நிபுணன். எனது கோரில்லா. அதுதான் ஆச்சரியம். இது முன்பை விட நல்லதாக தெரிகிறது. அழகானது. இது அற்புதமாக உள்ளது. இந்த அற்புத விருந்து அனுபவிக்க நேரம். இதை கொண்டு மூளைகளுடன். அவை மிகவும் மென்மையும் சுவையாகவும் இருக்க வேண்டும். ஆஹா, நானும் சிறிது சுவைக்க விரும்புகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உங்களுக்கு பிடித்தது என மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா, இதன் வாசனை முதல் எனக்கு நன்றாகவே தெரிகிறது. மற்றவர்களைப் போல நான் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கின்றேன். நீங்கள் தோல்வியாளர்கள். சரி. முதலில் சொற்கள் கொஞ்சம் மடிந்து போகட்டும். எல்லாம் நிறுத்துங்க. என்ன? ஆம், இது பயமாக இருக்கும். ஆனால் அதனால் அதுவே இனிமையானது திடீரென போவதில்லை. அருமையாக சாக்லேட் குமிழிகள் உங்கள் வாயில் அழகாக வெடிக்கின்றன. இது என்னோட சிந்தனைக்கு வேறொரு விஷயம் வந்தது. நீங்க ஒரு பழச்சாறு டின்னை சேர்க்கலாமே. சிறிய பூச்சியை போல சிறியவன். நான் ஒரு ஜீனியஸ். அது பெரிய பலன். மோசமாகவே நம்மிடம் குளிர்பானங்கள் முடிந்துவிட்டன. இதோ நல்ல செய்தி. இப்போது எனது முறை. என்னால் அதை எதிர்நோக்க முடியவில்லை. சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். அதற்கென்று ஒரு தனி ருசியுண்டு. ஒரே ஒரு சாக்லேட் மட்டுமே நிறுத்த இயலாதது. என்ன ஒரு அற்புதமான என்னுடைய நினைப்பில் ஒருங்கிணைஞ்சது இருப்பதில்லை. மிக உறுதியாக. நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? நானும் சில தரத்தை காட்ட முடிகிறது என்ற நம்பிக்கை உண்டு. தொடக்க நிலை உடற்பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்காது. நம்ப முடியல. அடச்சே, நான் இதை பிடிக்கவே முடியவில்லை. அது மிகவும் கனமாக இருக்கு. கடைசியில் அதை பெற முடிந்தது. நல்லது. விலகி செல். அது என் கேஆண்டி. அது காயப்படுத்துகிறது. என் பற்கள் முறிந்து விட்டன என்பதை போல் இருந்தது. நான் கேஆண்டியை துண்டாக போட்டுவிட வேண்டும் என நினைக்கிறேன். வாவ், அதன் உள்ளே கேஆண்டி மறைக்கப்பட்டிருந்தது. அது முழுக்கவும் சத்து எனக்கே ஆகிறது. வாவ், நல்ல சுவை. அசதி கொண்ட தருணம்தான். என்ன ஒரு சிறிய நுடெல்லா ஜார். என் ஜார் மாதிரி இல்லை. நீர் அங்கே பார்ப்பது நல்லது. நான் இது போல் ஒன்றையும் பார்த்ததில்லை.
என்னுடைய சிறிய பங்கினை முதலில் சாப்பிடுவதற்கு நான் முதலாவதாக இருக்கலாம். ருசியானது. நீ உயரமானவன்னு சொல்லலாம். உலகத்துல சாக்லேட் கேக் விடத்துக்கு மேலான எதுவும் கிடையாது. நம்ப முடியல, நம்ம கிட்ட அது ஏற்கனவே இல்ல. நிச்சயமா ஒரு ஜார சாப்பிட்டியா? இல்ல, நான் அதை உமிழ்ந்தேன். நான் என் முறையிலும் அதையே செய்வேன். எல்லா உள்ளடக்கங்களையும் முதலில் எடுத்து ஆக வேண்டும். அலெக்ஸ், என்னை இப்படி கடுமையாக ஏன் என்று பார்க்கிறாய்? அதை சவால் செய்ய விரும்புகிறாயா? உனக்காகவே எனக்கு வேலையை இழந்து விட்டேன். மன்னிக்கவும், அது மூர்க்கமான ஜேஆர். என்ன பின்னவீனமாக உள்ளாய்? அதை மீண்டும் மீண்டும் நம்புகிறாய். மேலும் ஒரு முறை சவால் செய்யவா? இந்த முறை என்னை ஏமாற்ற முடியாது. நன்றி, இது நல்லதாக இருந்தது. நீ தயிர் சாட்டியை இவ்வளவு சிரமமாக துடைக்க கூடாது. உன் பிறகு நான் அதை பயன்படுத்த வேண்டும். என்னால் தெரியும், இது நாட்டியத்தை முடிக்க நல்ல வழியாக தீர்மானித்தேன். நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்ல, அது சரி. நான் இப்போது என்ன செய்யணும்? நான் ஒரு சிறை பிடிச்சவன். கவலைப்படாதீங்க, நாம் எதுவும் செய்ய முடியும். உங்களை ரொம்ப நன்றி கொள்கிறேன். உங்களை இல்லாமல் நான் என்ன செய்ய போறேன்? இப்போது என்னுடைய மொத்த தலைவும் சாக்லேட் பேஸ்ட் அமைஞ்சிருக்கும். அது சுவைக்கணும். லில்லி, நீதான் ஒரே நபர் மீதமுள்ளவள். எனக்கு கையால் சாப்பிட விருப்பம் இல்லை. வேற ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் கொஞ்சம் எடுப்பேன். மிகப்பெரிய சின்ன சாத்தியம். பயமுறுத்தியது. அலெக்ஸ், அது ஏன் அது இவ்வளவு அமைதியாக வந்தது? அதை இப்போது எப்படி தரிசிப்பது? அது எங்கோ அடியில் இருக்கிறது. இது வேலை செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் சிக்கிக் கொள்கிறாள். நாம் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தி தள்ளுங்கள். சில அளவுக்கு நாம் அதிரடியாக நடந்து கொண்டிருந்தோம் போல் தெரிகிறது. உனக்கு லில்லி உணர்கிறதா? ஒரு நிமிடம், என்னை குறித்து ஏதும் தவறில்லை. அது அப்படி இல்லை. நான் ஒரு வகையில் பிசாசாக இருக்கிறேன். அது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. பிடிக்கிறேன். லில்லி, நீ மாஞ்சோ அதை திற. ஆஹா, பெரிய சாருள்ள தர்பூசணி. நீயும் திற. வீடா, நிச்சயமாக எனக்கு ஒரு தர்பூசணி தேநீர் உள்ளது. ஆஹா, அதை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. நான் பெற்றதை பாரு. வீடா, என்னை பயமுறுத்துகிறாயா லில்லி? நிச்சயமா. என்னுடைய தேவைக்கு எல்லாவற்றையும் நடித்துவிட்டேன் என்கிறேன். வணக்கம் ஆண்டவரே. வாங்க. எவ்வளவு ரசமாக. லில்லி த ஆர்பிட்டலிமல் ஜலோ செக்மெண்ட்ஸ் தமிழ். நான் மாரிசாவை முழுவதும் முத்தமிட்டேன். இன் ஈட் சம்மர்ஸ் ஹர் வாட்டர்மெலன் செல் சில்வியா ட்ரான்லேட்டிங் இனி ஃபைல் இன் சூஃபிங்ஸ் கம்ப்ளீஷன் லைன் ஃபார்மேட்டிங். அவள் அந்த தர்பூசணியை பார்த்து முற்றிலும் கடித்து விட்டாளா? லில்லி, நீ உடனே வெடிக்கவிருக்கிறாய். ரகசியங்களை வெளியிடாதீர்கள். சீஸ், நான் இங்கே ஒரு தர்பூசணி போல உட்கார்ந்திருக்கிறேன். முதல் பார்வையில் எளிதாக தெரிகிறது. அருமை, எனக்கு உலகிலேயே சிறந்த வரிக்கழனி கிடைத்துள்ளது. அந்த நல்லவை எவ்வளவு முக்கியமானவை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். நான் சிறந்ததாக முயற்சிக்கின்றேன். நீ கனவு காண்கிறாய். உனக்கு எதுவும் கிடைக்காது. அது எனக்கு உரியது. அது என்னின் மேலே சரியாக தரைத்தடித்தது. எனக்கு ஒரு சூப்பர் தர்பூசணி தொப்பி இருக்கிறது. எனக்கு அதில் ஒரு துண்டு தருங்கள். ஓ, நல்லது. இது திறக்க விதா. இது டைனமைட். எதற்காக அதை என்ன பக்கத்துல வீசியாய்? வீடா, அதை திருப்பிக்கோள். அப்போது நீ என்ன செய்த? அது நெல்லம் நல்லா மணக்கிறது. அட, அது சாக்லேட். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ, நல்லா இருக்குது. நீ சொர்க்கத்துல இருக்கிற. நான் அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். கடைசி துண்டு வரை. ஓ, விதா சாக்லேட். ஆனா அத பிடிக்காதா? ஆமா, நீங்கள் சரி. உங்களுக்கு புரிகிறதா? ஓ இல்ல, எனக்கு உதவி செய். அதன் பெற்ற செருகனை மருத்துவ பரிசோதகருடன் மூடுவோம். அதுதான் நம்மை அடித்து மாட்டிக்கொள்ளும். அதை மேசையின் கீழ் மறைக்குவோம். நாம் மேலே சில நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. கதவை மூட முடியுமா? எனக்கு தாவாய் அத்தவை தேவைப்படுகிறது. ஓ, நன்றி.
சிக்கன். ஆம், நான் வேடிக்கையாக தோன்றுவதாக எனக்கு தெரிகிறது. இதற்காக ஒரு கதை இருக்கிறது. முறை நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நினைக்கிறாய்? ஐயோ, மிளகாய்களை எடுத்ததா? நீரை விலக்கு. லிலி, வாந்தி எடுக்க வேண்டும் என நினைக்கவில்லை. ஆகவே நான் அதை நிரப்புகிறேன். அது உதறுவதற்கில்லை. என்ன ஒரு முகமுன் லிலி. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். உங்களை சார்ந்தது. நம்மால் இதை குறைவாக தூவி நுகர்ந்து பார்க்கலாம். இது நல்ல வாசனை கேண்டல். குழுவை தொடர்வோம். ஓ ஆம், நான் ஒரு பைசு சாப்பிட கூடுமானால் நல்லது. விடா, நான் ஒரு துண்டு எடுக்கலாமா? தயவு செய்து. இல்ல, கனவு கண்டுகொள். நான் விடாவுக்கு நிறைய உரிமத்திற்கு ஒரு பாடத்தை எப்படி கற்பிக்கலாம் என்று என் நினைவில் உள்ளது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே விடா, எனக்கு இருப்பதற்கு இது எளிதாக இருந்தது. இந்த சுவையானது எனது சொந்தம். ஆகவே வா, இங்கே போகலாம். இது எல்லாமே என்ன விசித்திரமாக இருக்கு. அதற்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான். அதை திறக்கலாம். என்ன? அது உண்மை. இது இனிக்குது. எது அந்த இனிப்பு? சாக்லேட். ஆமாம். ஆஹா, இது மிக அருமை. ஐயோ, அப்படிப்பட்ட சூப்பர். என்னுடன் உள்ள வெப்பமானியை நான் என்ன செய்வது? இது ரொம்ப 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 சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியலை. ஓ மை காட். நீங்கள் உள்ளே அட வைக்கப்பட்டீர்கள். சூப்பர், நல்லது. ஓ, உனைக்களும் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு சாத பண்றது. வெட்டியும் இதையும் சாப்பிடலாம் இல்லையா? நான் தவிர இழக்காதே. ஓ, இது நல்லா இருக்கிறது. ஓ, ருசியா இருக்கிறது. அவள் முழு பெட்டியும் சாப்பிட போகிறாளா? உடனே அது மிகவும் நன்றாக இருந்தது. அது என்ன? என் தோலுக்கு என்ன ஆச்சு? நல்ல வெப்பநிலையை காண்போம். அவளை நம்ப வேண்டும். பெற்றுக்கொள்கிறேன். என்னுடன் நாங்கள் ஒரு நோய் அறிதலை கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மற்றும் எனக்கு ஒரு சிராய்ப்பு உள்ளது. அதை செய்யலாம். தரவுகளை விழுங்கவா? இல்லை, நமக்கு அது நல்லது. நீங்கள் செய்கிறீர்கள். சிறப்பு பாண்டேட்கள். இவ்வளவுதான். அருமை. நன்றி லிலி. எனக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்கின்றேன். இறுதியாக இதோ நாம் போகிறோம். அற்புதம். சுஷிக்கு என்ன ஆனது? அது பேயாதும். ஸ்லைம்கள் சேர்கின்றன. சாஸ்வில் மூழ்க வைத்து நேராக உன் வாயில் போடு. அக்கிரமம். ஆஹா, மிகச் சிறந்தது, மிக சுவையானது. ஓ, நிமிடம் நிமிடம் பாருங்களே. நான் எவ்வளவு அட்டகாசமாக இருக்க முடியும் பாருங்களே. வா வா. சரி, நான் என்னை சென்றலாம். உங்களுக்கு இந்த காட்சி எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் செய்யல. அது அருமை. வாவ், என் சூஷியை சாக்லேட்டில் ஓராமல் மூழ்குவதும் ருசிகரமாக. ஆமாம். ஓ, இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட சேர்ப்போம். ஓ, எனக்கு வாசபி தேயிலை உள்ளது. அதுக்கு மறந்து வச்சிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனா ஏதோ ஆம் ஆம், நான் முந்தினவன். வார்க்கின் மிகவும் சுவையான சுவையான சில்லிகள். ருசித்து பரமானந்தம். தேவர்களின் உணவு இப்போது. ஓ, நீங்கள் பெரிய உணவு பற்றுள்ளோர்.
எனக்கு பிங்க் சாக்லேட் விங்ஸ் உண்டு. லில்லி இங்கே இருக்கிறாள். ஆகவே சரி சரி. ஹலோ, விளம்பரம். நீங்கள் காத்திருக்க முடியாது. நான் நிச்சயமாக நீ அதை எரிகிறாய். அந்த அதை வலிக்கிறது. விரும்பா நேரமையில் சரி. இது காத்திரு பீட்டர், நான் உன்னை தாக்குகிறேன். நீ போர் செய்ய விரும்புகிறியா? சரி, உனக்கு அனுபவிக்க. வாங்க லில்லி. நீங்கள் கேட்டீர்கள், இதோ அது. வெல்ல முடியாது. உங்க கோழி உணவும் நன்னா இருக்கிறது. மற்றவர்களுக்கு பாதிக்காமல் எனக்கு உணவு சுவையான கூடை உள்ளது. நன்றாக இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். ஆமாம். எல்லாத்துக்கும் பிறகு கோக் போல சுவையானது எதுவும் இல்லை, மற்றும் கோக் டீன் குட்டிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மழை போல கெத்தானது எதுவும் இல்லை. இது காருமி ஸ்தூக்க கால டீன் கொட்டாட்களை பார்க்க காரணம் இல்ல. அதையும் கொஞ்சம் ருசிக்க செய்யுங்கள், தயவு செய்து. முடியாது, அதை கட்டியதுதான் நானே. ஆஹா, அப்படியா? அப்போ உன் படைப்பு கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு வெட்கம் இருக்காதா? நான் சுழந்த போய் கட்டியதை எடுத்து உடைச்சிட்டீங்களே. திசை திறக்க. அது நியாயமாக தெரியவில்லை. பரவாயில்ல, நான் எல்லா ஃப்ரைஸையும் வாங்க இருக்கேன். இத பற்றி தான் நான் பேசுறேன். நேர்மையாக சொன்னா இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த மலை பார்த்தா தெரியும். உங்களை எல்லாம் கூட்டி வச்சால் கூட எனக்கு சோதிகள் அதிகமாகவே இருக்கின்றன. நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன், ஏனெனில் எனக்கு சற்றே பசிக்க ஆரம்பித்தது. கேரளா உருளைக்கிழங்கு ஒரு துண்டால் என் தலையை திருப்தி செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதியில்லை. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய வேண்டும், குறிப்பாக எனக்கு கெட்சப் பிடித்ததால். மேலும் அது எனக்கு பொதுவாக பேசினால் மிகவும் பிடித்தது, குறிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு துண்டு. நீங்கள் உங்கள் முகத்தை கழுவலாம், ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு வாசனை வந்து கொண்டிருக்கிறது. சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் முழுக்க பிடிக்கவில்லை. முடியாது, என்னால் குழம்புகளை எல்லாம் நானே சாப்பிட வேண்டியதுதான். நில்லா, என்னிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்காதே. நான் ரொம்ப பசிக்கிறேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கு சாஸில் மூழ்க வைக்கும் நேரம். ருசியாக இருக்கிறது. நீ என் கையை கடிப்பது எப்படி? இது எனது வாய்ப்பு என்று நினைக்கிறேன். முக்கியமானது என்னவென்றால் அதை தவறவிடக்கூடாது. நான் உனக்கு எதையும் தொடக்கூடாது என சொன்னேனே. அவரா? எனவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றுபட்டது. இது உனக்கு பிடிக்கும் அலெக்ஸ். வீட்டில் நேராக செல்லும் ஒருவனை பார்க்க தாவலோட்டேன். அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று தெரியவில்லை. இது நான் திண்ணியதிலேயே மிக அழுகக்கூடிய ஒன்றாகும். அலெக்ஸ், உனக்கு ஏதும் விசித்திரமாக உணர்கிறாயா? இல்லை, ரொம்ப சூடாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? உதவி! நிலநடுக்கம் வருகிறது. அதை நிறுத்த வேண்டும், அல்லது என் உருளைக்கிழங்குகள் இடிந்துவிடும். ஜூலி, நன்றி. உங்களை இல்லாமல் நான் கண்டிப்பாக எரிந்திருந்தேன். இப்போது உருளைக்கிழங்கை சாப்பிட உங்கள் முறை. இறுதியாக சாஸ் முழுவதும் ஊற்றிவிட்டால் நான் நினைக்கிறேன் இது மிகவும் குளிராக இருக்கும். இது பூஸ்டியாக இருந்தது மட்டுமல்ல, அலெக்ஸ்க்கும் அது இருக்கு. அதுவும் இல்லை. இரண்டாவது தவணை சாஸ். ஜூலி, இது மிக அவதானமாக இருக்கு. அலெக்ஸ், அவளை அடக்கி வை. நீ அதற்கு ஏன் செய்தாய்? இப்போது எனக்கு பெரிய உருளைக்கிழங்கு மாளிகை இல்லை. இந்த சுற்றில் எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? ஓஹோ, எனக்கு இந்த பிரைஸ் பிடிக்கும். இசோவில் மிளகாய்களை சாப்பிடுவது இயல்பல்ல. நிச்சயமா எனக்கு பல உள்ளன, ஆனால் நான் அவற்றை தொட விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு மிளகாயை மட்டுமே சாப்பிட வேண்டும். நீ தான் முதல் சீதை மில்லா. சரி, அப்போ நான் உன் வருத்தத்தை பாப்பேன். மிளகாய் அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அந்த படம் தப்பா இருக்காது என்ன நம்புறேன். பைகளை பயப்பட வேண்டாம். இது எதிர்த்தாக்கப்பட்டது மிகவும் நன்றாக. இயல்பு போல் இது மிகவும் சுவையற்றது. ஆனால் நான் அதை விலங்கு திண்டை விதமாக எதிர்பார்த்தேன்.
இப்போது யாரும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் புரிகிறது. உதவியுங்கள், உதவியுங்கள். ஓ, ஸ்ரீ உண்மையில் உதவுகிறாள். சரி அலெக்ஸ், இப்போது உன்முறை. மிலா, பிறகு மிளகாய் தொடுவதற்கே பயமாக இருக்கிறது. அதை தடுக்க முடிகிறது என நம்புகிறேன். மற்ற எல்லாரும் நான் இப்போதுதான் பார்த்தேன். எழுந்து வா ப்ரூஸ். நான் முனையத்தின் மீதியை அகற்றுகிறேன். வெளியே போ ஆக்ஸ்லெக்ஸ். எல்லாவற்றையும் இழந்ததற்கு வெறும் மிளகாய் தான். எங்களுக்கு சாப்பிட முடியல. சந்திச்சது மகிழ்ச்சி. உங்க மடியில நிறைய மிளகாய் இருக்கின்றன. எனக்கு அது கிடைக்கல. அது அருவருப்பானது. மற்றவர்களை நான் தூக்கி வீசியேன். நீங்கள் செய்வீர்கள். நான் உங்களை அந்த உயரத்திற்கு உயர்த்துவேன். ஏனெனில் நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் இவ்வளவு ஆமாம், அந்த தீப்பற்று முன்னால் ஏற்பட்டதா என்றால் ஓ இல்லை, நான் ஏற்கனவே தீயின் வழியாக பரவுவதை உணர்கிறேன் என்பது அர்த்தம். ஜூலியன், நாங்கள் உண்மையில் செய்து விட்டாய். சகோதரர்கள். இது மிகுந்த அவசரமாக நன்றி. இருக்கிறதா? சாயலின் ஜூலி, விளக்குகள் இப்போது எப்படி? நீ கொஞ்சம் இது வேலை கருப்பு செய்தது. பச்சை மிளகாய் சாப்பிட வேண்டும். அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கரடி, கரடி மூளை பலவீனமாக அங்கே செல்கிறது. நான் இது மிளகாய் கொண்டு முடிந்தது என்றேன். தோழர்களே, வேறு ஏதும் இல்லையெனில் தயவு செய்து ஒரு சொல்லும் சொல்லாதீர்கள். ஆஹா, என்ன வேகம்! எளிது. மிளகாய் மலையாறு சில வினாடிகள் பறந்து விட்டது. இப்போதுதான் நான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை உணர்கிறேன். ஓ மை காட். நான் இல்லைன்னு எனக்காவது தெரிஞ்சிருக்குமா? என்ன? வாவ், நான் எப்போதும் இடத்தை நோக்கி போக வேண்டும் என்பதை கனவு காண்தேன். ஆனால் இப்படி செய்வேன் என நினைக்கவில்லை. ஓ ஓ, எனக்கு எரிபொருள் தீர்ந்து விட்டதே. விழிக்க வேண்டாம், பறக்கிறப்பயாவது நல்ல போனது. விழுவதை பற்றி சொல்ல வேணாம், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள். இன்று என் நாள் இல்லை என்பதால் நான் ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளேன். நான் காத்திருப்பது என்ன என்று முதலில் பார்ப்பது இந்த முறை. வாவ், எனக்கு ஸ்டால் கமிக்க எழுத்துக்கள் எதுக்கு தேவை? எனக்கு அவையெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஓ, அனாஸ் போடுறேன். நான் அவற்றை சிக்கற முடியாது. எனக்கு பெரிய அளவு உள்ளது. இப்பொழுது அவற்றை என்ன செய்வது? நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். உங்களுக்கு எல்லா எலுமிச்சைகளும் இருக்கின்றன. நான் ஒரே ஒன்றையே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட முடியும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம், அவள் இத்தனை இழியிருப்பாள் என்று நான் அறியவில்லை. என் முகம் திரியத் தொடங்கிவிட்டது. இதுவரை பொறுக்குமாறு மற்றும் குளிர்ந்து இது அடைய தெரியாது. உண்மையே ஜூலி, ஈலிமரில் உனக்கு எவ்விதமும் கெடுதல் இல்லை. ஆனால் அதை வழக்கத்திற்கு கொண்டு வர நேரமாச்சு. இல்லெனில் நீ அவசரமாக தப்புகின்றதற்கான நடிப்பு மூலம் முழு பார்வையாளர்களையும் இழக்காதீர்கள். எனக்கு சரிதான். நன்றி அலெக்ஸ். என்னோட இதே நிலைமையே லெமன்களுக்கு பிறகு நடந்தது. இது நடக்க கூடாது என்று நம்புகிறேன். அரைத்து போனா லெமன் காஸ் பிளாஸ்டிக் சர்ஜரியால் ஆளாத விளைவு இப்போ புரிஞ்சுது. ஆனா லெமன் காஸ் காய்ச்ச வைக்கும். பெங்களே, என்னால இன்னும் சம்சாரம் செய்ய முடியல. மீதியை பிடிக்க முடிஞ்சா நம்புறேன். இவ்வளவு தைரியமோ? எனக்கு மூச்சு திணறுகிறது. உதவுங்கள். ஓ இல்லை, அலெக்ஸுக்கு உதவப்படவில்லை என்றால் உண்மையில் மூச்சு திணறி விடுவார். நானும் அனுமதிக்க மாட்டேன். அலெக்ஸ், பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்துவேன். என்னை நோக்கி எலுமிச்சை ஏறிய தைரியம் எவருக்கு? நான் பதிலளிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் தவறாக விரக்தி அடைவீர்கள். நாங்கள் அந்த எலுமிச்சையை உணரவில்லை. பூமராங் என்ற சொல் திரும்ப வருகிறது. சரி மில்லா, நீ மட்டுமே மீதமாக இருக்கிறாய். அந்த எலுமிச்சை குவியலை சாப்பிட நேரம். உங்கள் முகங்கள் பொடுகு போல இருந்தால் என்னுடையது என்ன ஆகும்? நான் இல்லை. நான் எங்களை குறித்து மகிழ்ச்சியிலிருந்து வருந்துகிறேன். நாங்கள் அனரும் புரியுது. அப்படியே இல்லை. நான் அதை செய்தேன். இனிமேல் எலுமிச்சங்கா இல்லை. நான் சுழல முடியாது. என்னுள் அரிய வகையான ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை உணர்கிறேன். இப்பொழுதும் மில்லி பேர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக நடக்கும் என்று நினைக்கவே இல்லை.